அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது சாதுவான பிராணிகள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை. திருமுறை குர்ஆன் முழுவதுமே இறைவனிடமிருந்து அருளப்பட்டது. அதில் மிக முக்கியமாக ஒரு வசனம் சொல்கிறான், உலகத்தில் உள்ள பல்வேறு சமூகங்கள் இருக்கின்றன, அதில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நான் ஒரு சாதுவான பிராணியை கொடுத்திருக்கிறேன். அந்த சாதுவான பிராணியை நான் வழங்கியதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறையை கொடுத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் யாரும் பிரிவினையாகிவிட வேண்டாம் என்று சொல்றான். ஆனா அல்லாஹ் சொல்லும்போது கடைசியில் சொல்றான், இப்படி பல்வேறு சமூகத்துக்கு பல்வேறு சாதுவான பிராணிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனே ஆவான், நீங்கள் நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றான். ஆனா இன்னைக்கு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்னா அவனை மட்டும் நம்ம கும்பிடணும், மற்ற தெய்வங்களை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பரவலான பேச்சு. அந்த அல்லாஹ்ங்கிறது மற்ற மதங்களுக்கும் ஒரு சாதுவான பிராணியை அவன் தான் கொடுத்திருக்கான் என்று சொல்லி சொல்லுது. அரபு மொழியில அல்லாஹ் என்றால் இறைவன் என்று அர்த்தம். இறைவன். அது மாதிரி இந்து மதத்துக்கு ஒரு சாதுவான பிராணி உண்டு, பசுமாடு. கிறிஸ்தவத்துக்கு ஒரு சாதுவான பிராணி உண்டு, ஆடு, செம்மறியாடு. இயேசு கிறிஸ்து தூக்கி வச்சிட்டு இருப்பாரு. இஸ்லாமுக்கு ஒரு சாதுவான பிராணி உண்டு, அது ஒட்டகம். இவ்வாறு 3 மதங்களுக்கும் நான் ஒரு பிராணியை கொடுத்துருக்கேன். அதை கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறையையும் நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப இந்த இறைவன், உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் என்று சொல்லி தெளிவா அடுத்து சொல்றான் அல்லாஹ். அப்போ என்ன இதுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு? ஒரே இறைவன் அரபு மொழியில பேசுறவங்களுக்கு அல்லாஹ்ங்கிற பேர்ல கொடுத்தவன், இங்கு இந்து மதத்தை பொறுத்தளவில் சிவன் என்ற பெயரில் கொடுத்திருக்கான். தென்னாட்டுல சிவன், மற்ற நாட்டுக்கு இறைவன் அல்லாஹ். அப்ப இவ்வளவு தெளிவா திருமறை குர்ஆனில அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த விஷயங்களை. ஏன் நான் இதை பேசுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் நம்ம தண்டிச்சிருவான் மற்ற தெய்வங்களை வழிபட்டா அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பயப்படுவாங்க. ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த அல்லாஹ் தான் மற்ற கடங்களிலும் வழிபடக்கூடிய சிவபெருமான் தான் என்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் என்று சொல்லவரும் அவர்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை. உங்கள் இறைவன் ஒருவனே ஆவான் என்று சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இந்த 3 மதங்களுக்கும் இப்படி சாதுவான பிராணியை நான் கொடுத்துருக்கேன், ஆனாலும் உங்கள் இறைவன் ஒருவனே ஆவான் என்று தெளிவாக சொல்கிறான். இவ்வாறு எல்லா மதத்தில் வழிபடக்கூடிய இறைவன் ஒருவனே ஆவான், நீங்கள் நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லியிருக்கான். அப்போ மற்ற மதத்தை அதுவும் இஸ்லாமில் இறைவன் தெளிவாக சொல்லியிருக்கான் இந்த விஷயங்கள் எல்லாம் குறித்து. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கான். அப்போ மற்ற மதங்களுக்கு நான் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய வேதங்களுக்குள்ள பிரிவினை காட்டாதீர்கள்ங்கிறான். வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவிகள் என்று சொல்கிறான். அப்படி இருந்தும் இன்று இஸ்லாமியர்கள் இந்த மதத்தின் பெயரால் பிரிவினை கொண்டாடுகிறார்கள். இந்துக்கள் எல்லா மதங்களையும் அனுசரித்து போய்கொள்ளக்கூடியவர்கள். என்னால் இந்த மதத்தில் அதுதான், தென்னாட்டில் சிவன் எந்நாட்டுக்கும் இறைவன் என்று சொல்லி ரெடியா மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவனின்றி அணுவும் அசையாது, எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கான்னு சொல்லும்போது, அவன் நீ அரேபியனாக இருந்தாலும் உனக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் இந்து மத தத்துவம். அதைத்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளாதவாறு உங்களை உங்களுடைய அறியாமை தடுக்கிறது. திருமறை குர்ஆனை மிக தெளிவாக நீங்கள் படித்தீர்களானால் இந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். இது ஏன் இந்த சாதுவான பிராணிகள் என்ற வார்த்தையின் மூலம் மறைபொருள் உண்மையை உரைக்கிறோம் என்று சொன்னால், அந்த மறைபொருள் உண்மையே அந்த இறைவன் ஒருவன் தான் என்பதை உங்களுக்கு அறிவிப்பதற்காக. இதன் மூலம் இதை உணர்ந்து
நாம் அனைவரும் அந்த ஒரே இறைவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று எல்லா வேதங்களையும், இறைவன் கொடுத்த வேதங்களை அறிந்து அதன்படி நடந்து உய்ய அந்த எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.